வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சாரா குக்கிங் சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சக்கரவள்ளி கிழங்கு போண்டா செய்கிறது எப்படி அப்படிங்கிற பார்க்குறோம். நம்மளுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சக்கரவள்ளி கிழங்கு என்ன பண்ண கழுவிட்டு நல்லா உப்பு போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சு வடித்து எடுத்துகிட்டு அது மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா போட்டு பிசைஞ்சிக்காங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு பிறகு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தேவையான அளவு மிளகா போட்டு நல்லா உப்பு போட்டு வதக்கிடுங்க. வதக்கிட்ட பிறகு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க இல்லையா மாவு, அதில் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வதக்கினது எல்லாமே இதில் எடுத்து கொட்டி நல்லா பிசைஞ்சிடுங்க. நல்லா போட்டு பிசைஞ்சிடுங்க. தேவையான அளவு கரெக்டாக கொஞ்சமாக போடுங்க. இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு இதெல்லாம் நல்லா போண்டா மாதிரி உருட்டி போட்டு எடுத்து தட்டில் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சுவையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டோம். ஸோ நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.